இது என்னோட 1 வயது போட்டோ. நான் குழந்தையா இருக்கும்போது எடுத்தது. நான் இப்ப எப்படி இருக்கேன் பாரு. நீ ரொம்ப நல்லா இருக்க சாரா. அழகா இருக்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு சாரா. என்னடா டவுட்டு? நான் குழந்தையா இருக்கும்போது நமக்கு ஒரு போட்டோ இருக்கும் இல்லையா? அப்படின்னா இந்த பூமி குழந்தையா இருந்தப்போ எப்படி இருந்திருக்கும், இந்த பிரபஞ்சம் ஆரம்பத்துல எப்படி இருந்திருக்கும்? இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய டவுட்டு. இந்த கேள்விக்கு யாரு பதில் சொல்வாங்கன்னு எனக்கு தெரியல சாரா. உங்க டவுட்க்கு என்கிட்ட பதில் இருக்கு. நீங்க யார்? நாங்க பேசுனது உங்களுக்கு எப்படி கேட்டுச்சு? என் பெயர் கிரிஷ். நான் ஒரு மாயாவி. உங்களை எங்க வேண்டுமானால் கூட்டி போக முடியும். இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் உங்க கண் முன்னாடியே இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு காட்டுறேன். ஒரு பெரிய ட்ரிப் போகலாமா? பிரபஞ்சம் ஆரம்பத்துக்கு போகலாமா? வாவ், எல்லா கோளங்களும் தெளிவா தெரியுது. இதுக்கே ஆச்சரியமா? இன்னும் நிறைய தூரம் போகலாம். வாவ், நமக்கு கீழே பாலண்டம் தெரியுது. கீழே பாருங்கள். நம்ம கேலக்சியில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களில ஒரு பெரிய நட்சத்திரம் தான் நம்ம சூரியன். அதத்தான் பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த கேலக்சில நம்ம சூரியனே ஒரு தூசி மாதிரி இருந்தா, அப்போ நம்ம பூமி ஒரு மைக்ரோ தூசியா? இங்க இருந்தா இந்த பிரபஞ்சம் உருவாச்சா? இதுதான் முழு பிரபஞ்சமா? இந்த பிரபஞ்சம் உருவானதை நாம் தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் பல கோடி வருஷங்கள் பின்னாடி போகணும். வாவ், இங்க நூற்றுக்கணக்கான கேலக்ஸி இருக்குது. எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. மொத்த பிரபஞ்சமா இங்கதான் உருவாச்சா? இதுதான் ஆரம்பமா? இது மொத்த பிரபஞ்சம் கிடையாதுடா. பிரபஞ்சத்துக்கு எல்லையே இல்ல. அதுக்குள்ளே கோள்கள், நட்சத்திரங்கள், சூரியன், கேலக்சிகள், இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நாம பார்க்கிறது அதுல ஒரு சின்ன பாகம்தான். பிரபஞ்சம் ரொம்ப ரொம்ப பெருசு. மொத்த பிரபஞ்சமா இங்கதான் உருவாச்சா? இதுதான் ஆரம்பமா? இல்லடா, நாம இப்போ பார்க்கிறது கூட முழு பிரபஞ்சம் கிடையாது. பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு சில கேலக்சிகளைத்தான் நாம பார்க்க முடியும். இதெல்லாம் இங்க உருவானதில்ல. இது எல்லாம் ஆரம்பிச்சது சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதாவது இன்றைக்கு இருந்து அந்த ஆரம்பத்தை பார்க்கணும்னா நாம 13.8 பில்லியன் ஆண்டுகள் பின்னாடி போகணும். நீ அதுக்கு ரெடியா? நாங்க அதுக்கு ரெடியா இருக்கோம். நம்ம போகலாமா? ஐயோ, இங்க என்ன இவ்வளவு இருட்டா இருக்கு? வெளிச்சமே இல்லை. பயப்படாதீங்க. இந்த பெரிய இருள்ல தான் எல்லாம் ஆரம்பிச்சது. இந்த இருள்ல மிதந்துகிட்டே இருந்த சின்ன சின்ன தூசிகள் சேர்ந்துதான் இந்த மொத்த பிரபஞ்சம் உருவாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெடிப்பு மாதிரி ஒன்று நடந்துச்சு. அதான் பிக் பேங். அதுக்கப்புறம் தான் இந்த பிரபஞ்சத்துக்கான ஆரம்ப புள்ளி உருவானது. நாம பார்க்கிறதெல்லாம் இந்த இருள இருந்து தான் வந்தது. அதனால இந்த இருளை பார்த்து பயப்படாதீங்க. இந்த பிரபஞ்சத்தோட மூலமே இந்த இருள் தான்.
நீங்க இந்த பிரபஞ்சத்தோட ஆரம்ப புள்ளியையும் அந்த ஆரம்ப விதையையும் பார்க்க ரெடியா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். சீக்கிரம் எங்களுக்கு அதை காட்டுங்க. அங்க பாருங்க, பிக் பேங் நடந்து 1 நிமிஷம் தான் ஆகுது. இது சாதாரண நேரம் இல்ல, பிரபஞ்சம் முதல் தடவையா சுவாசம் எடுக்கிற தருணம்.